9ல், அதாவது பாகியஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த பாகியஸ்தானத்துல செவ்வாய் இருந்ததுன்னா 7ஆம் பார்வையா 3வது ஸ்தானத்தையும் 4ஆம் பார்வையா விரயத்தையும் பார்க்கறதுனால சகோதர சகோதரிகளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆமா, அவங்க பிரச்சனை இருந்தாலும் ஏதாவது ஹெல்ப் செய்வீங்க. 2வது, ரியல் எஸ்டேட் பிரமாதமா பண்ணலாம், நல்லா சம்பாதிப்பீங்க, சந்தேகமே இல்லை. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், ஜவுளி பண்ணலாம், இந்த தொழிலெல்லாம் நல்லா வரும், சந்தேகமே இல்லை. அதே நேரத்தில் உங்களுக்கு 8ஆம் பார்வையா லக்னத்துக்கு 4 பார்க்கறதுனால, சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால வண்டி வாங்குறது விற்கிறது அதுவும் நல்லா இருக்கும், தாராளமாக செய்யலாம். ஆகவே 9ல் செவ்வாய் இருக்கிறது பாக்கியத்தில் பிரமாதமாக கொடுக்கும். இப்போ லக்னத்துக்கு 10ல் செவ்வாய் ஜீவனஸ்தானம்னுவான். ஐயா, அதுக்கு மேலே என்ன வேணும்? என்ன நேற்று வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாயா, இன்னைக்கு எப்படியோ வந்துட்டாயா, அந்த மாதிரி ஒரு மேஜிக் கொடுக்கும் 10ல் செவ்வாய். போராடி வருவாங்க, ஒன்று போனால் ஒன்று. ராமசாமி செய்யலை, விடாத கந்தசாமியை பிடி, அவன் செய்யலை பொன்சாமியை பிடி அப்படின்னு யாரையாவது பிடிச்சி இடிச்சு ஏறி மேலே வந்துடுவாங்க 10ல் செவ்வாய் இருந்தா. பயமே இல்லை. ஆமாம், ஆனால் லக்னத்துக்கு 4 பார்க்கறதுனால ஓவர் ஹீட், உடல் உபாதை, உஷ்ண பிரச்சனை அதெல்லாம் கொடுக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பப்போ பயணங்கள் கொடுக்கும், ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, சதா போகிறது வர்றது, அலைச்சல் குத்துக்கினே இருக்கும். எஜுகேஷனில் தடை வரலாம், வந்து முயற்சி பண்ணால் நல்லா முன்னேறலாம், மேல் படிப்பும் படிக்கலாம், நல்ல உத்தியோகமும் செய்யலாம். ஆகவே 10 செவ்வாய் ஜீவன செவ்வாய் அருமையாக செய்யும், கவலையே படாதீங்க. லாப செவ்வாய், அதாவது 11ல் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கொடுக்கும். எப்படி பார்த்தோம்னா, ஜீவனஸ்தானத்துக்கு 2ல் உட்காந்தான், அதாவது உங்க தொழில் ஸ்தானத்துக்கு 2ல் உட்கார்ந்ததுனால செய்கிற தொழிலை, செய்யக்கூடிய ஒரு தொழிலில் நல்ல லாபத்தை கொடுக்கும், நல்ல வருமானம் ஈட்டும், சந்தேகமே இல்லை. 2வது, உங்களுடைய பிள்ளைகளால் நல்ல யோகம் கொடுக்கும், பசங்க சப்போர்ட் கிடைக்கும், பயமே இல்லை. ஆகவே உங்களுக்கு லாப செவ்வாய் அருமையாக வேலை செய்யும், கவலையே இல்லை. என்னதான் கீழே விழுந்தாலும் மறுபடியும் மலை ஏறி வருவீங்க, தைரியமாக இருக்கலாம். சரி, 12ல் செவ்வாய் ஜாகிரதையாக இருக்கணும். 8ல் எப்படி சொன்னனோ அப்படியே தான். மறைவு ஸ்தானம் அல்லவா, சைனஸ்தானம் மறைவு ஸ்தானம். ஆகவே குடும்பத்தில் சிறு பிரச்சனை வந்தாலும் பெருசாக்கி விட்டுருவாங்க. நீங்கள் அமைதியாக இருக்கணும். எனக்கு எல்லாம் தெரியுன்றது சொன்னால் எடுக்கிறது இல்லை. ஒரு நோய் போனால் ஒரு நோய் பல பிரச்சனையை உருவாக்கும். அதே நேரத்தில் 12ல் உட்காந்து லக்னத்துக்கு 3 பார்க்கறதுனால, 4ஆம் பார்வையா பார்க்கறதுனால சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. 2வது, 6வது ஸ்தானத்தை செவ்வாய் 7ஆம் பார்வையா பார்க்கறதுனால முக்கியமா உடல்நிலை தான் பாதிப்பு. சம்பாதிப்பீங்க, ஏதோ போவீங்க, சம்பாதிப்பீங்க, எதுலேயும் ஒரு நாட்டம் கொடுக்காது. இன்னைக்கு நல்லா இருந்தா நாளைக்கு வீக்னஸ். ஏன்னா சைனஸ்தானம் சதா படுக்க வைக்கும், படுத்தா போதும் அப்படி செய்யும். ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே, செவ்வாயை பற்றி எவ்வளவோ சொல்லலாம். செவ்வாய் ஒரு மிலிட்டரி ஆபீசர், உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரி. அதே நேரத்தில் போர் அவர் தான். மனசு வச்சாருன்னா உடனே போர் ஆரம்பிப்பார், சாதாரண விஷயம் இல்லை. 12 கிரகத்தில் செவ்வாய் உங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தா உங்களை யாரும் அசக்க முடியாது. ஆகவே ஒன்னே இல்லை, இப்போ பாருங்க, எங்க பார்த்தாலும் ஏத்துகை பூகம்பம் பெரட்டி அடிக்கிற உலகத்தை. யார் காரணம்? செவ்வாய் தான். என்னைக்கு செவ்வாய் கழகத்தில் நீச்சமானானோ அன்னிலேருந்து வரக்கூடாததெல்லாம் வந்து இருக்குது. எந்த நேரத்தில் எங்கே உடையுமோ, எந்த நேரத்தில் எங்கே பிரளயம் ஆகுமோ, எங்கே பூகம்பம் வருமோ, எங்கே எர்த்துகைக்கு வருமோ,
தேவையில்லாத பெரிய பிரச்சனை, கிளி, பீதி உண்டாகுது. மற்ற கிரகம் கொடுக்குதா? கொடுக்காது. செவ்வாய் ஒண்ணுதான் மேட் ஆஃப் செகண்ட் டமால் ஒரு அடி அடிக்கும். ஆமா, உங்க ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்கோ அதை பார்த்து நிதானமா போனீங்கன்னா எல்லாமே ஜெயிச்சுன்னு வரலாம். ஆகவே இந்த செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்திலே நன்றாக பலம் பெற்று உச்சம் பெற்று அருமையான கிரகங்களால் பார்க்கப்பட்டால் குடும்பத்தில் தலைவனாக மட்டுமல்ல, நாட்டுக்கே தலைவனாக வரக்கூடிய வாய்ப்பை இந்த செவ்வாய் கொடுத்து விடும். ஆமாம், நாட்டை ஆளக்கூடிய அளவிற்கு முக்கியமான கிரகம் எது என்றால் செவ்வாய். செவ்வாய் நன்றாக இருந்தால்தான் நாட்டுக்கே தலைவன். நன்றி, வணக்கம்.